நெய்யூர், ஆத்தூர், திருப்பரப்பு, கண்ணனூர், அருமனை, உடையார்விளை, புலிப்பணம் என்று போராட்டம் சூடுபிடித்தது. போராடிய பெண்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். மேலாடை அணிந்த பெண்களை ஏரில் பூட்டி உழவு செய்தார்கள். ஐயா வைகுந்தர் போன்றோர் போராடும் பெண்களுக்கு துணை நின்றார்கள், ஊக்கமளித்தார்கள். இந்த போராட்டம் வெகு மக்கள் போராட்டமாக மாறியது. தொடர் போராட்டத்துக்கு பிறகு 1859 ஜூலை 26 அனைத்து சமய பெண்களுக்கும் மேலாடை அணியலாம் என்கிற அதிகாரப்பூர்வ அறிக்கை வந்தது. சாணார் பெண்கள் கிறிஸ்துவ பெண்கள் அணியும் குப்பாயம் அல்லது மீனவ பெண்களைப் போன்று கட்டி சீலை உடுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆதிக்க சாதி பெண்கள் அணிவது போல் மேலாடை அணியாமல் வேறு விதங்களில் மார்பை மறைத்துக் கொள்ளலாம் என்றது. அப்போதும் கூட சமஸ்தானம் இந்த தீர்ப்புக்கு புதிய விளக்கம் அளித்தது. இந்த உரிமை சாணார் சமூக பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது, பிற தலித் சமூக பெண்களுக்கு இந்த உரிமை இல்லை என்று தனது பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்தது. உடையை வைத்து சாதியை அடையாளம் காணும் ஆணவ வெறியின் வெளி